அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள். நாங்கள் இன்றைக்கு பாருங்கள் ஒரு பீஃப் டெவல் ஒன்று செய்ய போகிறோம். வெஜிடபிள் எல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க அந்த பீஃப் டெவல் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். வணக்கம் ரோகளே, பாருங்கள் இதுக்கு நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம். இது க்ரீன் ஒனியன் வெட்டியிருக்கிறோம். குடமிளகாய் நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஒரு குடமிளகாய், பச்சை குடமிளகாய் அண்டு சிவப்பு குடமிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் சாப் பண்ணி வச்சுக்கிறோம். அதோடு சேர்த்து ஒரு ஒனியன், சுசானி வெஜிடபிள் உண்டு, அது ஹாஃப் எடுத்துருக்கிறோம். அடுத்தது 6 பச்சை மிளகாய், ஒரு தேசிக்காய். அதே நேரம் நாங்கள் செத்த மிளகாய் எங்களுக்கு தேவையானதை, உங்களுக்கு உரைப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு நாங்கள் இடித்து வச்சுக்கிறோம். தேவையான நாங்கள் ஒரு 3 பேருக்கு தேவையான பீஃப், ஒரு 4 பேருக்கு தேவையான பீஃப் இதே சைஸில் வெட்டணும். அப்போ தான் அந்த சூப்பராக இருக்கும் ஒரு டெவலுக்கு. ஸோ இதோடு சேர்த்து நாங்கள் ஒலிவ் ஆயில், தேவையான ஒலிவ் ஆயில். அதே நேரம் மற்றது எங்களுக்கு சோயா சாஸ், ஸோ மிளகு, உப்பு. ஸோ உப்பு லைட்டாக தேவை. இவ்வளோ தானுங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு டெவல் ஒன்று சேர்ப்போம், பீஃப் டெவல். ஸோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பீஃப் டெவல். ஸோ வாங்க அதை எப்படி செய்கிற என்பதை பார்க்கணும். ஓகே உறவுகளே, பாருங்கள் நாங்கள் ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ எங்களுக்கு தேவையான ஒலிவ் ஆயில் விடுறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தனியாக விடுங்க. ஸோ இந்த ஒலிவ் ஆயிலை நாங்கள் விட்டுட்டு அதை கொஞ்சம் சூடு வரட்டுக்கும். பாருங்கள் நாங்கள் இப்போ இந்த உள்ளி பேஸ்ட்டையும் இஞ்சி பேஸ்ட்டையும் இதுக்கு போடுவாங்க. அதை சொப் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதை கடலுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுவோம் இந்த ஒலிவோட. ஸோ அதுதான் நல்லா இருக்கும். இந்த பீஃபுக்கு எப்பயும் இது ரெண்டும் கண்டிப்பாக போடணும். இந்த பீஃபில் ஒரு டிஃப்ரெண்ட்டு, ஊர் பீஃப் மாதிரி இல்லை. இந்த பீஃபில் ஒரு வித்தியாசமான பீஃப்கள். ஸோ இதோடு நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் பீஃப் ஆட் பண்ண போகிறோம். டெவலுக்கு எப்போயும் இப்போ இவ்வளவு டேப்பில் வெட்டினா சரி. ஸோ இதோடு சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 5 மினிட் மூடி விட போகிறோம். ஓகே, நாங்கள் பாருங்கள் இப்போ இதுக்குள்ள எங்களுக்கு தேவையான சோயா சாஸ் விடுறோம். ஸோ நாங்கள் உப்பு பெருசாக போட தேவையில்லை. இதுக்கு சோயா சாஸ் விட்டாலே அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி காணும். ஓகே, இதோடு சேர்த்து நாங்கள் பாருங்கள் எங்களுக்கு அடித்து வச்சுருந்த எங்களோட கட்டைத்தூள், செத்தமிளகாத்தூள் கொஞ்சம் உரைப்பு தேவை என்றால் நல்லா இருக்கும். ஸோ அதையும் போட்டு இதோட நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்குள்ள. ஸோ இதோட சேர்த்து நாங்கள் வெஜிடபிள் தான் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ வெஜிடபிள் பீஃபோட சேர்த்து எல்லாம் சாப்பிடக்குள்ள ஒரு சூப்பர் டெவல், அந்த ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். நாங்கள் இப்போ இந்த வெஜிடபிளையும் இதுக்குள்ள ஆட் பண்ண போகிறோம். எல்லா வெஜிடபிளையும் போடலாம் இப்போ, ஏனென்றால் இந்த வெஜிடபிள் கொஞ்சம் அரைப்பருவத்தில் சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயத்தை கொஞ்சம் லேட்டாக போடுவோம், கொஞ்சம் இப்போ போட்டு அப்புறம் லேட்டாக போடலாம். அதோட சேர்த்து எங்களுக்கு தேவையான இந்த உரைப்பு கூடலாம். ஸோ இவ்வளோத்தையும் சேர்த்து நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணுவோம் இதோட. எங்களுக்கு தேவையான கொஞ்சம் க்ரீம் எடுத்துருக்கிறோம். அதில் ஒரு குறைஞ்ச அளவு எவ்வளோ எடுத்தீங்கன்னா காணும். அப்புறம் கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி இந்த இடத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் சேர்ந்து அவிய தக்கனையாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள் இது நல்லா அவிஞ்சு வந்துருக்குது. ஸோ சூப்பராக வந்துட்டு இந்த ஒரு 2 மினிட்டாக நாங்கள் வைக்கலாம். இந்த வெஜிடபிளோடையும் அந்த பீஃபையும் சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதுக்கு நாங்கள் இறக்கும் போது என்ன செய்ய போகிறோம் என்றால் மிளகும் போட்டு அதோட சேர்த்து வெங்காய தாரையும் நாங்கள் அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். நாங்கள் இப்போ இதுக்கு மிளகு நாங்கள் எங்களுக்கு தேவையான மிளகு போடுறோம். அது லைட்டாக போட்டால் ஓகே. இப்போ ஓரளவு முடிஞ்சுது. ஸோ இதுக்குள்ளே நாங்கள் தேசி புளியும் ஒரு பாதி லெமன் புளிப்போட செய்திக்குள்ளே சூப்பராக இருக்கும். ஸோ
அதோடு சேர்த்து நாங்கள் இந்த ஒனியன் தாள் அதையும் போட்டு கூட வெங்காய தாள் அவ்வளோதானுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினால் சூப்பர் டெவல் வந்து ரெடி. நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இது விட்ட செய்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருப்பார். பாருங்கள், நாங்கள் முடிச்சிட்டோம். எங்களோட பீஃப் டெவல் சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இந்த தேசி புளியெல்லாம் போட்டு கடைசியாக அந்த மிளகாய் எல்லாம் போட்டு செய்யக்குள்ள சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையில் பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். எங்களது சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால், இந்த பீஃப் டெவல் பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், பாய். உங்கள் ஜீவா.